இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 33 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை காட்டுவாங்க. லிட்டரலாக அவனோட இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே இருப்பான். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தன் தெரியுவான். யார் அவன் அப்படின்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த சாஸ்கேவோட பிரதிபிம்பமாக தான். ஸோ அந்த இமேஜினேஷனில் அந்த சாஸ்கே என்ன விஷயத்த சொல்லுவானா, என் அப்பா அம்மா செத்துருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட பவர் இல்லை, அதனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நினச்சி அவனே பிளேம் பண்ணுவான். அவனோட மொத்த கிளான் வேனிஷ் ஆயிடுச்சுங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ரியல் டைம் லைன்ல இருக்க சாஸ்கேவை காட்டுவாங்க. அவன் உடம்ப சுத்தி பாத்தீங்கன்னா அந்த வயலட் கலர்ல வேப்பர் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கஸ்மாக்கோட எஃபெக்ட். இதுக்கப்புறமா பேட்டில் ஃபார்மேஷன் ஈனோ ஷீகா சோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈனோ சக்குரா முன்னாடி நிப்பா இல்லையா, எதுக்காக ஈனோ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஈனோ சாஸ்கேவை காப்பாத்தின கிரெடிட்ஸ் உனக்கு மட்டுமே வரக்கூடாதுங்கிறக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இடத்துல டாஜோ இவங்க எல்லாத்தையுமே புழு மாதிரி நசுக்கி வீச போறேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் கேட்குற சோஜி ரொம்பவுமே பயப்படுவான். வாங்க முதல்ல இங்கே ஓடிலாம், நான் இங்கே சாக விரும்பல அப்படின்ட்டு இருப்பான். இப்படி தொல்லை பண்ணாதடா, இதெல்லாம் ஈனோ வந்த வேலை தான், அவளை விட்டுட்டு தனியாக நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல ஈனோ நம்ம 3 man squad தானே அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற சாக்கு சாகருக்கு ஆடு மாதிரி பயந்து ஓடிறதே மேல் தானே குண்டு பையா அப்படின்பா. இல்ல இப்ப நீ என்னமோ சொன்ன திரும்ப சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்பான் சோஜி. இந்த இடத்துல ஷிகமாரு ஃபீல் பண்ற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சோஜிக்கு இந்த வேர்டு இருக்கலே ஆகாத வேர்டு, அந்த வேர்டை சொன்னா அவன் செம்மையா ட்ரிகர் ஆயிடுவான். ஆனா அதை இங்க யூஸ் பண்ணிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இந்த இடத்துல ஜாக்கு ஏன்டா அது என்ன உனக்கு பிரச்சனையா குண்டு பையில அப்படின்பா. சோஜியோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த குண்டு பையன்கிற வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல சோஜி சடனா திரும்பி நான் ஒன்னும் குண்டு கிடையாது, நான் பார்க்க கொஞ்சம் சப்பியா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு கத்துவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்மையா ரேஜ் ஆயிடுவான். இது இனிமேல் பர்சனல் ஃபைட் தான் அப்படின்லாம் சொல்லுவான். இதை பாக்குற சக்குரா ஷாக் ஆவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷிகமாரு டீம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வசனங்கள் பேசுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா ஜாக்கு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம இங்க சாஸ்கேவை தானே அட்டாக் பண்ண வந்து இந்த டெஸ்ட்ல எப்படியாவது அவனை கூட சண்டை போட்டலான்னு பார்த்தோம்னா இவனுக்கு தொல்லை தாங்கலையே அப்படின்னு நினைப்பான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சக்குரா திரும்பி பாப்பா. சாஸ்கே மேல பாத்தீங்கன்னா அந்த வேப்பர் ஜாஸ்தியாகும். கிட்டத்தட்ட அந்த லேசா இருந்த அந்த வயலட் கலர் வேப்பர் பாத்தீங்கன்னா நருட்டோவுக்கு இந்த 9 tails ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆச்சுங்களா, அதோட சக்கரா. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவனை சுத்தி வேப்பர் ஆகும். இந்த இடத்துல ஈனோ உனக்கு பின்னாடி உன் டீம்மேட்ஸ் 2 பேர் இருக்காங்களே அவங்களை கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா ஈனோ வாங்க நம்ம உங்களுக்கு யாருன்னு காட்டலாம் அப்படின்ட்டு ஃபார்மேஷன் ஈனோ ஷீகா சோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோஜி எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸு பண்ணுவான். பாத்தீங்கன்னா அவனோட உடம்பே 2 மடங்கு ரொம்ப பெருசாகும். இதுக்கப்புறமா தாய் ஜுட்ஸு பண்ணுவான். பாத்தீங்கன்னா அதை ஹியூமன் பவுல்டர் அப்படின்னு சொல்லுவான். பாத்தீங்கன்னா கேனன் பால்ட் மாதிரியே உருண்டு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வில்லேஜ் கெனிங் ஜாக்கு இருக்கான் பாத்தீங்களா, சோஜியோட ஜுட்ஸுக்கு அகைன்ஸ்டா இவன் சானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவனோட சவுண்ட் வேவ்ஸை ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா கொடுப்பான். இந்த இடத்துல சோஜி ஜம்ப் ஆயிடுவான். மேல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி மேல ஜம்ப் ஆகி அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல நான் சூப்பர் சானிக் வேவ்ஸ்லாம் கொடுத்தேன்னா கூட என்னோட கைகளே போயிடும் அப்படிங்கிற டென்ஷன்ல இருப்பான். இதை நோட் பண்ற டாஜோ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவான். இந்த இடத்துல ஷிகமாரு அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். இந்த ஜுட்ஸுவை எப்படி சொல்லலாம்னா, இப்ப நார்மலாவே ஒரு மனுஷன் இருக்கானா அவனுக்குன்னு ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, வெளிச்சம் பட்டா அந்த நிழல் விழுகும்ல. ஸோ அந்த நிழலை பார்த்தீங்கன்னா இவன் கண்ட்ரோல் எடுத்துக்குவான். இந்த ஷிகமாருவோட ஷேடோ பார்த்தீங்கன்னா அவனோட ஷேடோ கூட டச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஷிகமாரு செய்யறத மட்டும்தான் அவனால செய்ய முடியும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்கு சோஜி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருவான். இந்த இடத்துல டாஜோ வினோதமா நடந்துட்டு இருப்பான். அதை பாக்குற அந்த ஃபீமேல் என்ன பண்ணுவானா, ஏன்டா இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஷிகமாரு பண்றதை அப்படியே பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அந்த லேடி உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஷிகமாரு சொல்லுவான். சரி நான் ஜுட்ஸு பண்ணதுக்கு அப்புறமா என் பாடி நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு பண்ணா இவ சோல் அவகிட்ட போன மாதிரி ஆயிரும். இவ பாத்தீங்கன்னா டோட்டலாவே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதனால இவ பாடிக்கு ஒரு சேஃப்டி மெஷர் வேணும். அதுதான் இந்த ஜுட்ஸ்ல இருக்க ஒரு ஃபிளாவே. இந்த இடத்துல ஈனோ பாத்தீங்கன்னா அவ உடம்புக்குள்ள போயிருவா. ஜாக்கு கிட்டத்தட்ட ரொம்பவுமே ட்ரிகர் ஆயிருப்பான். இந்த இடத்துல கின் அப்படின்னு கத்துவான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கின்னோட உடம்புல இருக்க ஈனோ பேசுவா. குணாய கழுத்துல வச்சு நீ சொல்ற இந்த புள்ள பேரு கின் அப்படின்னு, இவ உயிரோட இருக்கணும்னா நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது, ஓடி போயிருங்கடா, உங்களோட சக்கராவே நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. கிட்டத்தட்ட சுத்தி எல்லாத்துக்குமே வேடா தான் இருக்கும். என்னன்னா அவங்களோட ஆளவே புடிச்சு வச்சுட்டு ஒரு ஹாஸ்டேஜா வச்சுட்டு நம்ம ஒரு விஷ் கேட்கும் போது அவங்க அதை பண்ணணும். ஆனா அவங்க அதை ஹாஸ்டேஜே கொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரூத்லெஸ்ஸா இருப்பாங்க. இதை நோட் பண்ற சோஜி அவன் சானிக்
வேவ்ல அடிக்கிறதுக்கு வருவான் கின்ன. அப்ப சோஜி இடையில வந்து தடுப்பான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குமே அடி விழுகும். கின்னோட உடம்புல இருக்க ஈனோவுக்கு பாத்தீங்கன்னா அவளோட ஓன் பாடியில இருந்து பிளட் வர ஆரம்பிக்கும். இதையுமே ஒரு டைப் ஆஃப் ஃபிளானே சொல்லலாம் அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுவை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சோஜியுமே கொஞ்சம் குழம்பி போன மாதிரி தான் தெரியும். இதுக்கப்புறமா கின் உடம்புல இருக்க ஈனோ வந்து கேட்பா, அது எப்படி உங்களோட சொந்த காம்ரேடவே நீங்க இப்படி ஹெல்ப் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரதுதான். ஏன்னா சொந்த காம்ரேடவே எவனாவது கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவானா ஒரு பிரச்சனைங்கிறப்ப இந்த விஷயம் தான் எல்லாத்துக்குமே புரியாம இருக்கும். இந்த இடத்துல அவங்க சொல்றது என்ன, எங்க கோல் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது, எங்க கூட வந்தவனை காப்பாற்றணும் பண்ணணும்லாம் கிடையாது, உங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் கிடையாது, நாங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்னு கூட கிடையாதுடா, எங்களுக்கு முக்கியம் சாஸ்கே அப்படிங்கிறத சொல்லுவானுங்க. இந்த இடத்துல ஷிகமாருவோட ஷேடோ பொசஷன் ஜுட்சு பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அவனுக்கு அந்த ஜுட்சு அதுக்கப்புறம் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு சர்டன் லிமிட் இருக்குங்கிறத டாசோ தெரிஞ்சுக்குவான். அப்போ உன்னோட ஷேடோ பேரலைசஸ்க்கு ஒரு 5 minutes தான் டைம் அப்படின்னு சொல்லி கேட்பான். அது ஷேடோ பேரலைசஸ் இல்லடா, ஷேடோ பொசஷன் ஜுட்சு அப்படின்மா ஷிகமாரு. அந்த புள்ளையோட ஜுட்சு பிரமாதமா இருக்கு. ஆனா அதுல இருக்க ஃபிளாவே இப்ப நாங்க கிண்ண கொன்னா அவளும் சேர்ந்து செத்துருவா கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்பான். எப்படி அவன் அதை கண்டுபிடிச்சானா, ஈனோவோட வாயில பாத்தீங்கன்னா பிளட் வந்திருக்கும். ஸோ அதை வச்சுதான் அவன் அதை தெரிஞ்சுக்குவான். இதுக்கப்புறமா ஜாக்கு வந்துட்டு தேவைப்பட்டா நாங்க அவளை கொல்லம் கூட செய்வோம் அப்படின்பா. இதை கேட்கற ஷிகமாருக்குள்ள ரொம்பவுமே பயமா தான் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜாக்கு பாத்தீங்கன்னா அவனோட ஹேண்டை கின்னுக்கு நேரா திருப்பி வச்சிருப்பான். இந்த இடத்துல கின் வந்து ஹேண்ட் சைன் பண்ணும் இல்லையா அந்த மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுக்கு, ஈனோ திரும்ப அவளோட உடம்புக்கு போகணும்னா பாத்தீங்கன்னா அவன் ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். இந்த இடத்துல ஷிகமாரு சொல்ற ஒரே விஷயம் வாட்டர் ட்ராக். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்கள மாதிரி நிஞ்சாஸ்னால எங்களை தோக்கடிக்க முடியாது பண்ண முடியும்னு சொல்லி புள்ளி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நெஜியோட என்ட்ரி. இந்த இடத்துல நெஜி சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள மாதிரியான ஒரு மைனர் வில்லேஜே பாத்தீங்கன்னா எங்களை மாதிரியான வில்லேஜ் பீப்புள்ஸை புள்ளி பண்ணலாமா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்காடான்னு கேட்டுட்டு செம்மையா இவன் புள்ளி பண்ணுவான். இந்த சீன்ல வேற லெவல்ல இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி அவனோட பியாக்குகான் யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்றத பாக்குற டாசு வந்துட்டு இவன் எங்களை மட்டும் பார்க்கல, இவன் எங்களுக்குள்ள பாக்குறான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்குவான். இந்த இடத்துல நெஜி வந்துட்டு நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போறோம் டென்டன் அப்படின்னு சொல்லுவான். இதுன்னு மட்டும் இல்லாம நெஜி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சக்ராவை வந்து பார்ப்பான். இந்த இடத்துல டாசு வந்துட்டு நீ சும்மா அங்கேயே நின்றுட்டு பேசிட்டு இருக்க போறே இல்ல வந்து சண்டை போட போறே அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல நெஜி இருந்துட்டு அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே சைடு எல்லாம் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெஜி நோட் பண்ண விஷயமே பாத்தீங்கன்னா அந்த சாஸ்கேவோட அந்த வயலட் சக்கராவை தான். அவனை சுத்தி அந்த வயலட் கலர் வேப்பருங்கிறது ரொம்பவுமே ஸ்ப்ரெட் ஆகி ஜாஸ்தி ஆகிட்டே வரும். இதுக்கப்புறம் திரும்ப சாஸ்கேவோட இமேஜினேஷனுக்குள்ள காட்டுவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, எங்கிட்ட பவர் இல்லாதனால தான் நான் இவங்க எல்லாத்தையுமே சாக விட்டுட்டேன், இவங்க எல்லாருமே செத்ததுக்கு காரணம் ஒரு வகையில் நானும் தான், எங்கிட்ட பவர் இருந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டேன், என்கிட்ட ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா சாஸ்கே, அந்த விஷயங்களை காட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் சாஸ்கே இப்ப பிரசன்ட் டைம்ல இருக்க சாஸ்கே கிட்ட சொல்ற விஷயம், நீ அவங்க சாகறது எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும் தான்டா பார்த்துட்டு இருந்த, நம்ம கிட்ட சதி இல்ல, அதனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் சாஸ்கே அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல அவன் தலை பிடிச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல அவனோட தோலை பிச்சு எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அந்த கண்கள் யாரோட கண்கள் மாதிரி தெரியும்னா ஒரோச்சிமாரோட கண்கள் மாதிரி தெரியும். இந்த இடத்துல சாஸ்கேவோட அந்த வயலட் சக்கரான்கிறது ஃபுல்லா ரேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கர்ஸ்மார்க்கோட பவர் தான் இதுவும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே எந்திரிச்சு நிற்பான். அதை பாக்குற சக்குரா வந்துட்டு சாஸ்கே நீ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுவான். ஆனா அது கொஞ்ச நேரம் கூட இருக்காது. பாத்தீங்கன்னா அவன் நிக்கிற போஸ்டர் அண்ட் அவனை சுத்தி இருக்க விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா சக்குராவை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த இடத்துல கின்னோட உடம்புக்குள்ள இருக்க ஈனோ வந்துட்டு இது சாஸ்கே தானா அப்படின்னு ஆச்சரியமா பாப்பா. என்ன ரீசன்னா சுத்திக்கு எல்லாமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஷிகமாருலாம் ரொம்பவுமே வினோதமா தான் பாப்பா. என்ன ரீசன்னா இப்படிப்பட்ட ஒரு சக்கரா அண்ட் ஒரு ஸ்டாண்ட்ஸால வந்து அவன் நிக்க மாட்டான் இல்லையா சாஸ்கே, இது கொஞ்சம் வியர்டா தானே தெரியும் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாருமே அவனை பார்ப்பாங்க. சாஸ்கேவை பாக்குற சக்குரா பயங்கரமா நடுங்கிட்டு இருப்பா. சாஸ்கே வந்துட்டு சக்குரா அப்படின்னு கூப்பிடுவான். இந்த இடத்துல சாஸ்கேவை பாக்குற எல்லாருமே பயப்பட்டு தான் இருப்பாங்க. சாஸ்கே வந்துட்டு சக்குரா உன்னை இப்படி பண்ணது யாரு அப்படின்னு தான் பார்ப்பான். ஏன்னா சாஸ்கேக்கு வந்து தெரியாது இது வந்து சவுண்ட் வில்லேஜ் கேனிங் தான் பண்ணாங்களா இல்ல சுத்தி இருக்க லீஃப் வில்லேஜ் கைஸே இதை பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அதனால தான் இந்த ஒரு கொஸ்டினை அரைஸ் பண்ணுவான். இந்த இடத்துல சக்குராலாம் பாத்தீங்கன்னா லிட்டரலாவே பயந்துட்டு இருப்பா. உனக்கு என்ன சாஸ்கே ஆச்சுன்னு கேட்பா. அதுக்கு என்னோட ஸ்ட்ரென்த் தான் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல டாசோ வந்துட்டு அந்த கஸ்மார்க் அவனோட உடம்பு பூரா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பான். சாஸ்கே லிட்டரலா சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு அவெஞ்சர், அதை எனக்கு அவன் புரிய வச்சுட்டான், நிஜமாலுமே அவன் சொன்ன மாதிரி அவன் எனக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான், எனக்கு பவர் கிடைக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாம் பண்ணுவேன், அது ஈவில் கிட்ட இருந்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லுவான். இதை பாக்குற டாசோல ரொம்பவுமே கிடுகிடுன்னு நடுங்குவான். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த கஸ்மார்க் மூலமா லிட்டரலா ஒரு சில பேர் மட்டும்தான் சர்வைவ் ஆவாங்க. ஆனா இந்த அளவுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த அவன் நோட்டீஸ் பண்ணுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு திரும்ப கேட்பான், உன்னை இப்படி காயப்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஜாகு அவன் வாயை வச்சுட்டு கம்மன் இல்லாம நான் தாண்டா அப்படின்பா. இந்த இடத்துல சாஸ்கேவோட ரேஜ் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். இதை பாக்குற சிக்கமா வந்துட்டு ஈனோ நீ தயவு செஞ்சு உன் உடம்புக்கு திரும்பி வந்துரு, இதுக்குள்ள நம்ம இன்னும் மூக்கணும் வச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் சோஜியும் கூப்பிடுவான். இதுக்கப்புறம் அவங்க டீம் பாத்தீங்கன்னா தனியா போய் உட்காந்துருவாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோஜி வந்துட்டு அங்க என்னதான் நடக்குது
நடக்குது ஷிகமாரு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஷிகமாரு வந்துட்டு எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவான். சாஸ்கேவோட ரேஜுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ்மா இருக்கும் டெவலப் ஆகிட்டே போகும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் அவன் உடம்புக்குள்ள. இதை பார்க்குற டாசோ என்ன மாதிரியான பவர் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல டாசோவுக்கு சாஸ்கே பின்னாடி ஒரோச்சிமாரு நிற்கிற மாதிரி தான் தெரியும். டாசோனால அவனோட சக்கரா வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ண முடியும். இந்த இடத்துல ஜாக்கு கம்மன் இல்லாமல் இந்த பாதி சத்தவனை கண்டெல்லாம் எதுக்கடா பயப்படுற அப்படின்னு சொல்லி சாஸ்கேவை திட்டிட்டு அவனோட சூப்பர் சானிக் வேவ்ஸ்னு சொல்லுவான் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ணும்போது அந்த ஜுட்சுவை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவான். கிட்டத்தட்ட எல்லாருமே காதை பொத்திக்குவாங்க. டாசோனாலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனுமே ஒரு பக்கம் அவன் காதை பொத்திட்டு இருப்பான். நெஜி 10-10 ஷிகமாருவன் டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காதை டைட்டாக பொத்திட்டு இருப்பாங்க. ஜாக்கு வந்துட்டு அவன் பீஸாக போயிருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே வந்து ஒரு அடி வைப்பான். பார்த்தீங்கன்னா தெரிச்சு போய் விடுவான். இதை பார்க்குற டாசோ வந்துட்டு அவனோட ஸ்பீட் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனோட 2 டீம்மேட்ஸுமே அங்கே இருந்து கண் இமைக்கிற நொடியில் சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கு வந்து சாஸ்கே இருக்க பக்கம் தானே அடிப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் சக்குரா இருப்பாங்க. சாஸ்கே மட்டும் லிட்டரலாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்க மாட்டான். கிட்டத்தட்ட அவங்க 2 பேத்தையுமே சேர்த்து காப்பாற்றிருப்பான். இதை நோட் பண்ணுற டாசோல ரொம்பவுமே பீதியாக தான் இருப்பான். இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு அவனோட ஃபீனிக்ஸ் ஃபயர்பால் ஜுட்சு வந்து யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் சானிக் வேவ்ஸை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பெல்லாம் போகும், ஆனால் ஷுரிக்கன் இருக்கும் உள்ளக்குள்ள. அதை பார்க்குற ஜாக்குவே பயப்படுவான், உள்ள ஷுரிக்கன் வச்சிருக்கான் அப்படின்னு. இந்த இடத்துல ஷுரிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்குவை பயங்கரமாக அட்டாக் பண்ணும். சாஸ்கே எப்படி அடிக்கிறாங்கிற அந்த அடியை ஜாக்குனால நோட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். இதுக்கப்புறமா ஜாக்குவோட கையை பிடிச்சிருவான். அவன் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் கைகளை நினச்சி நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவே இல்லையா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஈனோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட சக்கரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமாக இருக்கும், ஒரு பேட் வைப்ஸ் மட்டும் தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இது உண்மையாவே சாஸ்கே தானான்னு நினைப்பா. இந்த இடத்துல சக்குராக்கு தோன்ற ஒரே விஷயம், இந்த ஒரோச்சிமா சொல்லுவான் இல்லையா, சாஸ்கே கண்டிப்பா என்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லியிருப்பான் போன டைம் சண்டை போடும் போது. அந்த விஷயங்கள்லாம் ரீகால் பண்ணி பாப்பா சக்குரா. இந்த இடத்துல சாஸ்கே ஜாக்குவோட கையை மொத்தமாவே உடைச்சிருவான். அதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. சாஸ்கே இதுக்கப்புறமா டாசோவை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபன் நீ கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்கு நடந்து போவான். சக்குரா அவளோட எமோஷனல் பேலன்ஸே போயிடும். இந்த இடத்துல அவ திங்க் பண்றது என்ன, இது பழைய சாஸ்கேவே கிடையாது, இது கிட்டத்தட்ட வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. அதாவது சாஸ்கே தான் அவனோட உடம்புக்குள்ள வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அவ மைண்ட்குள்ள வச்சிருப்பா. அவளோட மைண்ட்ல கிளிச் ஆகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு. இந்த இடத்துல சக்குரா அழுக ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறமா சாஸ்கேவை போய் ஸ்டாப் பண்ணுவா. தயவு செஞ்சு இதை நிறுத்து சாஸ்கே அப்படின்னு சொல்லி போய் பின்னாடி கட்டி பிடிப்பா. இந்த இடத்துல சாஸ்கே பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கறதே ஒரு ரேஜா தான் இருக்கும். அவனோட வெறி மட்டும் தான் தெரியும். இந்த இடத்துல சக்குரா அழுகாத பார்ப்பான். சக்குரா இருந்துட்டு இதை நிறுத்து அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கெஞ்சுவா. இந்த இடத்துல சாஸ்கேவோட கர்ஸ் மார்க் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அவன் உடம்பு போறான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கழுத்துல இருக்க அந்த மெயின் கர்ஸ் மார்க்குள்ளே போக ஆரம்பிச்சுக்கும். அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்துல அந்த கர்ஸ் மார்க்கோட ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா கம்மியாகும். கிட்டத்தட்ட அதை எப்படி சொல்லலாம்னா அவனோட ரேஜ்னஸ் பொறுத்து அந்த கர்ஸ் மார்க் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த கர்ஸ் மார்க்கோட ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கம்மியாகுது. டாசோக்கு இந்த இடத்துல அப்பாடா நம்ம தப்பிச்சோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்கும். இதுக்கப்புறமா சாஸ்கே கிட்ட அவன் சொல்ற விஷயம், நீ இந்த ஸ்டேட்ல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்க, நான் எங்களோட ஸ்க்ராலை கொடுக்குறேன், அதுக்கு நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயங்களை போக விட்டா சரி அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஜாக்கு அப்புறம் அவனோட டீம்மேட் கிண்ணெல்லாம் தூக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல அவன் சொல்ற விஷயம், நாங்க இங்க எதுக்காக வந்தோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நான் உனக்கு இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றேன், இதுக்கப்புறம் திரும்ப உனக்கும் எனக்கும் பேட்டில்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க நாங்க ஓடவும் மாட்டோம் ஒளியவும் மாட்டோம், திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம். இதுக்கப்புறமா சக்குரா இருந்துட்டு வெயிட் பண்ணு, நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும், இந்த ஒரோச்சிமாரு யாரு, நீங்க எதுக்கு சாஸ்கேவை அட்டாக் பண்ண வந்தீங்க, எதுக்கு சாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இந்த கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா அவ முன்னாடி வைப்பா. பட் ஆனா இதுக்கு டாசு சொல்ற சிம்பிளான பதில், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவான். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவனுக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அவன் வந்து ஒரோச்சிமாரு கிட்ட கேட்கற மாதிரி அவன் மனசுக்குள்ள கேட்பான், இவன் தானே நமக்கு ஆர்டர் கொடுத்தான் இவனை போய் அசாசினேட் பண்ண சொல்லி, ஆனா நமக்கு முன்னாடி இவன் தான் போய் சாஸ்கேவை அட்டாக் பண்ணியிருக்கான், ஆனா அவனை கொல்லல, அதுக்கு பதிலாக கஸ்மார்க் கொடுத்துருக்கான், அவன் மைண்டுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறானே எனக்கு தெரியலையே, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் டாசோ திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா நெஜி வந்துட்டு நீங்க ஓகே தானா அப்படின்னு கேட்டுட்டு அவன் மனசுக்குள்ள இந்த சக்கராவை பார்க்கும்போது அது கொஞ்சம் அப்நார்மலா தெரியுது, இந்த உச்சிகா கிளானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள சில தாட்ஸ் போயிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. அவன் தூங்கிட்டு தான் இருப்பான், இருந்தாலுமே சக்குரா ஆபத்துல இருக்கா, அவளை நம்ம கவி காப்பாற்றணும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இந்த இடத்துல சிக்கமா வந்துட்டு இவனை எவனாவது உதச்சுதாண்டா எழுப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி நான் ஃபர்ஸ்ட் உதைக்கிட்டுமான்ட்டு சோஜி கேட்பான். இதுக்கப்புறமா சாஸ்கே அண்ட் சக்குராவை காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கே அவனோட கையை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பான். அவனோட லெஃப்ட் ஹேண்டை டைட்டா ஹோல்ட் பண்ணிருப்பான். அவனோட ஃபிங்கர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மடக்கி பார்த்துட்டு இருப்பான். அதில் அவன் கையை அவன் டைட்டா ஹோல்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பான் இல்லையா. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.竹やぶの中へ吸った
コラさやぶからぼんに吸ったコラさ破れたラブレタ持って吸ったコラさ破れかぶれのやぶいさが